வணக்கம் அன்பான சிம்மராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் திங்கட்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. திங்கட்கிழமையிலே ஆவணி மாதத்திற்கு 16ஆம் தேதி திங்கட்கிழமை என்பது செப்டம்பர் 1/9/2025 பிறந்திருக்கின்ற திங்கட்கிழமையிலே உங்களுக்காக சிம்ம ராசி என்பது சிம்மாசனத்தின் அதிபதி. இந்த மாதங்கள் உங்களுக்கு 16ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும், ராசியிலே புதன் சூரியன் கேது இருக்கின்றதும், 7ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்ல 3ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த 3ஆம் இடத்திலே சிம்ம ராசிக்கு 4-9 குறைவர் தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே இதனால் வரையில் இருந்து இந்த மாதத்தில் 13ஆம் தேதிக்கு பிறகு 14ஆம் தேதி உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் மாற இருக்கின்ற பயிற்சியாக இருக்கின்றது. சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி 17ஆம் தேதி 2ஆம் இடத்திலே மாற இருக்கின்றது. புதன் பகவானும் 16ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றார். இந்த புதன் பகவானும் சூரிய பகவானும் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டும் ஒருங்கே ஒரு நாள் முன்ன பின்ன கிரகங்கள் என்பது பயிற்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே சுக்கிர பகவானும் சிம்ம ராசிக்கு 12வது இடத்திலே இருந்து இந்த மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய சிம்மாசனத்திற்கு 3-10 குறைவர் மாற இருக்கின்ற பயிற்சியாக இருக்கின்றது. கிரகங்களின் பயிற்சி என்பது சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு மாற இருக்கின்றதும், சூரிய பகவான் கன்னி ராசிக்கு மாற இருக்கின்றதும், செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு 3வது இடத்திலே 14ஆம் தேதி மாற இருக்கின்ற பயிற்சியாக இருக்கின்றது. கிரகங்களின் பயிற்சி என்பது சூரியன், புதன் பகவான், சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பயிற்சி என்பது இந்த செப்டம்பர் மாதங்களிலே பவனி வருகின்ற ஒரு அற்புதம் இருக்க பெறுகின்றது. ஆனாலும் மாதத்தில் முற்பகுதியில் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்திலே 3-10 குறைவர் இருக்கின்ற பொழுது ஒரு அற்புதத்தை, விரய செலவுகள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. அதே வகையில் உங்களுக்கு 10-3 குறைவர் ராசியிலே வரப்போகின்றார். மாதத்தில் பிற்பகுதியில் 15ஆம் தேதியில் இருந்து சுக்கிர பகவான் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு குரு பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவானுடைய தொடர்பு 7ஆம் இடத்திலே கிடைக்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்நிய மனிதர்களின் தொடர்புகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம், வரன் அமையாதவங்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதம். 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று அவர் 2-11 கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவானுடன் ராசிநாதனும் செல்ல போகின்றார். கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள், கொடுக்கல் வாங்கல்களிலே வாக்குவாதங்கள், தடுமாற்றங்கள் இல்லவர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளாக இந்த மாதம் என்பது சிம்ம ராசிக்கு பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலே சிம்மம் என்பதும் அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய சூரியனை போல உழைக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய இது ஒரு சிற ராசி, நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய மலைகளை சார்ந்த பகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய நெருப்பு ராசி அதிபதி ராசியிலே இருந்து இந்த மாதம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் கவனத்தையும் நிதானத்தையும், நெருப்பு சம்பந்தப்பட்ட மின்சார சம்பந்தப்பட்ட இடங்களிலே கேது பகவானும் கூட இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில தீ காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. 2ஆம் இடத்திலேயும் செவ்வாய் பகவான் மாதத்தில் 13 நாட்கள் இருந்து மீண்டும் செப்டம்பர் 14ஆம் தேதி உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றார். உங்களுடைய முயற்சிகளாக இருந்தாலும், சிறுதூர பயணங்களாக இருந்தாலும், இளைய சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களால் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இருந்தாலும் கூட சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் முற்பகுதியிலே நெருப்பு 2ஆம் இடத்திலேயும் நெருப்பு கிரகம் இருக்கின்ற பொழுது உங்கள் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே கொஞ்சம் கவனத்தை, அந்த ஏரியாக்களிலே கரண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு இந்த ராசியிலே இருக்கின்ற பொழுது தீக்காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே செப்டம்பர் மாதம் என்பது சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இருக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களை பற்றி யோசிக்கக்கூடியதும், அதுகளுக்காக உழைக்கக்கூடியதற்கும், அதுகளுக்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கும். எதுவாக இருந்தாலும் ராசியிலே இருக்கின்ற சூரிய பகவான் ராசிநாதனாக இருந்தாலும் லக்கணத்திற்கும் இது அவருடைய ராசியிலே இருக்கின்ற பொழுது நெருப்பு சம்பந்தப்பட்ட காயங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்கு ஸ்தானங்களிலேயும் செவ்வாய் பகவான் நெருப்பு கிரகம் இருக்கின்ற பொழுது ராசிக்கும் 2ஆம் இடத்திலேயும் நெருப்பு சம்பந்தப்பட்ட காயங்கள் வந்து போகின்ற பொழுது கொஞ்சம் மின்சார சம்பந்தப்பட்ட இடங்களில் சமையல் துறையிலே இருக்கின்றவர்களும் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதங்களிலே இருக்கின்றது நேயர்களே. அந்த வகையிலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 4 வீடு வாசல் சொத்து சுகங்களை பற்றி யோசிக்கக்கூடியது, வாங்க விற்கக்கூடியவர்களுக்கும் 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் குருவின் பார்வை வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அப்பொழுது உங்களுடைய 11வது இடத்திலே
11வது இடத்திலே சிம்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இருக்கின்றது. சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம் என்பது 9வது இடமாக காலபுருஷ தத்துவத்தில் மாற இருக்கின்ற இது ஒரு நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய இந்த நெருப்பு என்பது தனுசு ராசி, கோமத்தின் நெருப்பு போன்று மின்னக்கூடிய ஒரு அற்புதம். இங்கே குலதெய்வங்கள் என்பது மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒருதாக இருக்கும். குழந்தைகள் என்பது பெரிய மனிதர்களாகவும் நல்லதொரு நோக்கங்கள் உடையவர்களாகவும் உயர்ந்த ஆசிரியராகவும் நல்ல புத்திசாலியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்று சொன்னால் அது சிம்ம ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சிம்ம ராசிக்கு ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் 5ஆம் இடம் என்பது பூர்வீகம் என்பது குருவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதத்திலே அமையப்பெற்றிருக்கின்றதுனாலே உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் உங்களுடைய சிந்தனைகளாக இருந்தாலும் பெரிய மனிதர்களை பற்றி சிந்திக்கவும் பெரிய மனிதர்களாக திகழக்கூடிய ஒரு புகழை எட்டக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுக்கு இருக்கும். அந்த வகையிலே புகழ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே 5ஆம் இடம் என்பது இருக்கின்றது. அந்த புகழுக்கு அதிபதியும் குரு பகவானும் பெரிய மனிதர்களாகவும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல சொற்களையும் உயர்ந்த நோக்கங்களையும் உடைய இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்திலே 5ஆம் இடத்திலே மட்டுமல்லாதது சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே கிடைக்கப் பெறுகின்றது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். குழந்தைகளின் படிப்புகளாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகளிலே பெரிய மனிதர்களாகவும் யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே குட்டி கிடக்கின்ற அமைப்பாக இருக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே மறைந்தாலும் அவரும் 2ஆம் இடத்திலே வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. தொழில் காரகனும் 8ஆம் இடத்திலே மறைகின்ற பொழுது 6க்குடையவர் 7க்குடையவரும் 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் குடும்பங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி நல்லதொரு உயர்தரமான யோக பலன்களை கொடுக்கின்ற மாதம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. ராசியிலே 10க்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு மாதத்தில் முற்பகுதியில் இருக்கும். பிற்பகுதியில் 10க்குடைய ராசியிலே கேந்திர பலம் பெற்று ராசி இலக்கணத்தில் இருக்க பெறுகின்றவர்களுக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய தொடர்பு என்பது 7ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் தொடர்பு பெறுகின்ற ஒரு அமைப்பு சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்கள் இருக்கின்றது. ஆக கல்யாண ஆவதங்களுக்கு கல்யாணம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி இந்த மாதம் 16ஆம் தேதி என்பது புதன் பகவான் சிம்ம ராசியில் இருந்து பயிற்சியாக இருக்கின்றார். அப்பொழுது 14ஆம் தேதி சிம்மாதிபதியும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். உங்கள் குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றங்கள், குதூகலமான சுப விசேஷங்கள், சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் அற்புதமான ஒரு உயர்வுகள் இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நிலராசி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி உச்சம் அடையக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான் இருக்கின்றார். அவர் இந்த மாதங்களிலே உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ஆட்சி உச்சம் முழுதிரி குண வடிவிலே இருந்தும் 14ஆம் தேதியிலே சிம்ம ராசி அதிபதியும் 2ஆம் இடத்திலே இரு கிரகங்களும் தொடர்பு வருகின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாசல்களிலே குடும்பங்களிலே உங்களுடைய நேத்திரம் கண் சம்பந்தப்பட்ட நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் உங்களுடைய வாக்குகளிலே யாருமே சமாளிக்க முடியாத அளவிற்கு பேசக்கூடியதற்கும் திறமை வாய்ந்த ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே கொடுக்கின்ற அமைப்பு என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. மரணம் அமையாதவங்களுக்கு வரணம் அமைய பெறுகின்றது. குடும்ப ஸ்தானங்களிலே குடும்பம் அமையாதவர்களுக்கும் இந்த ஆட்சி உச்சம் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவானுடன் சுக்கிர பகவான் என்பது வருடமூற புதனும் சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரியனும் புதனும் ஒரே டிகிரியில் வித்தியாசத்தில் உங்களுக்கு இணைகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய குடும்பஸ்தானத்திலே பொருளாதாரத்திலே நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்புகளிலே நவகிரக நாயர்கள் பவனி வருகின்றார்கள். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார், பாக்கியாதிபதி. 5ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். ஒட்டுமொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இந்த மாதங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே 7ஆம் இடத்திலே ராகு தனிச்சே இருந்தாலும் தனிச்சு இருக்கின்ற ராகுவை குரு பகவானுடைய பார்வை கிடைக்கப் பெறுகின்றது. அபார பொருளாதார உயர்வுகளையும் நண்பர்களின் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே சிம்மாசனம் என்பது சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே இருந்து இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. நல்லதொரு மாற்றங்களை குடும்ப சாணங்கள், முயற்சி சாணங்கள், சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளை பெறுகின்றீர்கள். இந்த 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே கடக ராசியிலிருந்தும் இன்று சிம்மாசனத்திற்கு லாபஸ்தானத்திலே வருகின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் இளைய சகோதரர்களாக இருந்தாலும் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே அமைய பெறுகின்ற பொழுது நீங்கள் இளைய சகோதரர்களாக இருந்தாலும் மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களால் உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும்.
சிம்மாசனத்தின் அதிபதி ராசியிலே இருந்து அமர்கின்ற இந்த வருடத்தில் ஒரு மாதங்கள் என்பது உங்களுடைய ராசியிலே இருந்து இருக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்லாது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாதம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் மாதத்திற்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் திதி திறப்படும் கன்னி ராசியிலே சூரியனும் சந்திரனும் இணைகின்ற இந்த 21ஆம் தேதி செப்டம்பருக்கு புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி அன்று அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. அந்த அமாவாசை திதிகளிலே விருப்பமுள்ள நேர்கள் கலந்து கொண்டு பெரியோர்களை நினைவு கூர்ந்து அந்த திதி தர்ப்பணம் செய்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பங்களாக இருந்தாலும் உங்களுடைய செயல்களிலே வெற்றிகளையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு பெற முடியும். அந்த வகையிலே விருப்பமுள்ள நேர்கள் கண்டிப்பாக கலந்து கொண்டு இந்த திதி திருப்பணத்தை செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்கிறேன். மிகவும் நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையிலே விருப்பமுள்ள நேர்கள் கண்டிப்பாக இந்த திதி திருப்பணத்தை செய்து கொள்ளலாம். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலேயும் 10ஆம் இடத்திலேயும் வர இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் செயல்களாக இருந்தாலும் சிறுதூர பயணங்களாக இருந்தாலும் அதில் வெற்றிகளை பெறுகின்றது. உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல் கடன் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. அவர் முயற்சி சனாதிபதி 12ஆம் இடத்தில் மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. மீண்டும் இந்த 10-3 கூட ஒரு முயற்சி சனாதிபதி ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். கணவன் மனைவிகளால் கூட்டு தொழில் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களிலே நல்லதொரு மாற்றம் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. மீண்டும் நல்லதொரு மாற்றங்களை இந்த 12ஆம் இடத்திலே உங்களுக்கு 11வது இடத்திலே ஆசை அபிலாசை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுகளிலே உங்களுடைய பஞ்சமாதிபதி பலம் பெற்று இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. குருவின் அனுக்கிரகம் 7ஆம் இடத்திலே மட்டுமல்ல 3ஆம் இடத்திலேயும் இருக்கப் பெறுகின்றது. 3ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலிருந்து மீண்டும் சிம்ம ராசியிலே இருக்கப் போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றம். 7ஆம் இடத்திலே பெண்களால் நல்லதொரு ஆதாயங்களை பெரிய மனிதர்களால் தொடர்பு அந்நிய பாசை தெரியாதவர்களால் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் கடல் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த காற்று ராசி என்று சொல்லக்கூடிய ராசி 11வது இடத்தில் 5 கோடி பலம் பெற்று ஆசை அபிலாஷைகள் பூர்த்தி செய்கின்ற நிவர்த்தியாகின்ற ஒரு அற்புதத்திலே குருவின் அனுக்கிரகம் பஞ்சமசானத்திலே விழுகின்ற அற்புதம் சுய நட்சத்திரத்திலே பவுனி வருகின்ற காரணத்தினாலே சிம்ம ராசிக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று ஆன்மீக ஸ்தலங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது சிம்ம ராசிகார நேர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது திங்கள் கிழமையிலே உங்களுக்கு எடுக்கின்ற அனைத்தும் தொடுக்கின்ற அனைத்தும் 16ஆம் இடத்திலே சுபகிரகமும் 12ஆம் இடத்திலே சுபகிரகமும் சுக்கிர பகவானும் தொடர்புகள் கிடைக்கின்றதும் 6ஆம் இடத்திலே கடன் நோய் வம்பு வழக்குகளிலே தீர்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்றதும் 6-7 குடையவர் 8ஆம் இடத்திலே மறைந்தாலும் அவரும் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல்களிலே இது நாள் வரையில் 4-9 குடையவரை தாய் தகப்பனால் ஒரு சில தேவையில்லாத விரை செலவுகளை செய்து கொண்டிருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு 4-9 குடையவர் 4ஆம் இடத்திலே ராசிக்கு மாற இருக்கின்ற அற்புதமும் கிடைக்கப் பெறுகின்றதுனாலே வீடு வசல் சொத்து சுங்கல் மனைகளிலே நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்கள் என்பது கோச்சார கிரகங்கள் பவனி வருகின்ற அமைப்பு என்பது உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தாலும் அவருடைய 8ஆம் இடத்ததிபதி 5 குடையவர் 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் குழந்தைகளை பற்றி யோசிக்கவும் பூர்வீகத்தில் குலதெய்வங்களின் அருளை பற்றி சிந்திக்கவும் 12ஆம் இடத்திலே விரைய செலவுகள் கல்யாண சுபகாரியங்கள் நடத்துகின்றதற்கும் ராசியிலே புதன் சூரியன் கேது என்று இணைந்தாலும் இந்த சூரியனும் புதன் பகவான் இந்த செப்டம்பர் மாதம் என்பது 16ஆம் தேதி மாற இருக்கின்றது. சூரிய பகவான் ராசி அதிபதி 14ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றது. 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே மாற இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே 4-9 குடையவர் தாய் தகப்பனால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது. 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே மண்மனை வாகனங்கள் அனைத்தும் சுபபோகமான சுபகிரகங்களின் சஞ்சாரம் என்பது அற்புதத்தை வாரி வழங்குகின்ற மாதங்களாக இந்த மாதம் என்பது செப்டம்பர் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.